நவராத்திரியில 9 நாளும் 9 வகையான சுண்டல் செய்து அதை நைவேத்தியம் பண்ணி வரவங்க எல்லாருக்குமே பிரசாதமா குடுப்பாங்க. இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் அன்னை பார்வதி தேவிக்கு உகந்த நாள். இன்னைக்கு வெண்பொங்கலோட இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் சேர்த்து செய்து நைவேத்தியம் பண்ணி அது வரவங்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதமா குடுக்கலாம். இந்த கொண்டக்கடலை சுண்டலை ரொம்ப டேஸ்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை குக்கர்ல சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு காஞ்ச மிளகாய், நல்லா பொடியா நறுக்கின தேங்காய் 1/4 கப் சேர்த்து தண்ணி விடாம இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க கொண்டைக்கடலை, அரைச்சு வச்சிருக்க தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் கொலுன்னா ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த சுண்டலுக்காகவே கொலுவுக்கு போயிட்டு இந்த சுண்டலை வாங்கிட்டு வருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொலுக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.